வணக்கம். சன்னி, சென்னை சன்னி, பன்னிக்கோட்டத்தில் இருக்கிற சன்னி. இப்போ காலையில் நேற்று நைட்டு 1 மணிக்கு வீடியோ போட்டேன். யார்? டிஎல்சி பாண்டி, மன்னிக்கும், டிஎல்சி பாண்டி பேசுகிற ஆடியோ போட்டேன். நீங்கள் என்ன பேசின்னு இருக்கீங்க? என்ன இந்த சாமாக்காரன் சேனலில் உட்காந்துக்கிட்டு பேசுங்க. இந்த சட்டத்திற்கு யாரும் கடைபிடிக்கிறதில்ல. எல்லாரும் அவங்கவுங்களும் சேர்த்து வச்சு சுயநலமாக தான் வாழ்ந்துக்கிறாங்க. உண்மையிலேயே இது நம்ம யாரை எந்த அந்த காணிக்கையில இப்போ நம்மளுடைய கிளை சபையான கள்ளக்குறிச்சி இருக்கு. இங்க இவரு இப்போ சபையில இருக்கிற மக்கள் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். இவர் தான் சொம்பு. இப்போ போய் மாற்றி விட்றாரு பார்த்தீங்களா குழாயா? இவர் தான் சொம்பு, சாமக்காரங்க சொம்பு. அந்த வார்த்தையின்படி தான் நம்ம அதை செய்யணும். நிறைய பேர் அன்னதானம் செய்வாங்க. இதெல்லாம் அதை சொல்ல பட் நம்ம அவர் அப்படி செய்ய விருப்பப்படல. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துருவாரு, ஒரு கட்டளை கொடுத்துருவாரு. அந்த கட்டளைக்கு கீழ்படியிருந்தா நம்ம அதை பண்றோம். கொடுக்குறவங்களும் ஆண்டவருக்குள்ள சரியா இருந்து கொடுக்குறோம். நம்ம உண்மையான சபை, சத்தியத்தை சொல்ற சபை. நிறைய சபைகள் காணிக்கையை வாங்கிட்டு வேதத்துல சொன்னபடி வாழ்றதே கிடையாது. காணிக்கை வாங்குறாங்க, ஆனா அதுல ஏழைகளுக்கு 3/4 பங்கு ஏழைகளுக்கு தான் போகணும்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டின்படி பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் தனக்கும் சேர்த்து வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கணுமா? அப்போ தான் பொண்டாட்டி பேரில் 1 கோடிக்கு இன்னைக்கு என்ன வீடு இருக்குல்ல? ஏன் சார் நீ அதை பற்றிலாம் வீடியோ போடுறது கிடையாது? மதுரையில் தான் பொண்டாட்டி பேரில் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு நான் என்ன வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு பவுடர் போட்டுக்கிட்டு பவுடர் அடியார் வேஷம் போட்டுன்னு இருக்கிறாப்புல. தேவ அக்னி சபை என்ற நாடக சபை நடத்தின்னு இருக்காப்புல. சொந்த வீட்டில் தானே இருக்கிறாப்புல. இல்லைன்னு நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கள, உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன் அப்படின்னு உலக பிரகாரமாக எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறீங்களே. நான் இப்போ உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் உங்கள் மகளுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். என்ன பண்ணி கூட சேர்ந்து இருக்கிற சன்னி நேற்று போட்ட என்ன, அதாவது நேற்றுனா 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நைட்டு மிட் நைட்டில் 1:30 மணிக்கு போட்ட டிஎல்சி பாண்டி ஆடியோ கேட்டிங்களே. தான் வறுமைக்காக தான் நானும் என்ன உஸ்லம்பட்டி பவுல் பாண்டியும் என்ன கோட்டை அடிச்சுக்கிட்டு என்ன இது மாதிரிலாம் நாங்கள் ஏற்கனவே நம்ம செட் பண்ணிட்டு தான் இது மாதிரி ட்ராமாலாம் போட்டு வறுமைக்காரனாம பணம் வாங்கிறதுக்காக நாங்கள் பேய் இருக்கிற மாதிரி நடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்குறீங்களா கேட்கலையா? நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? என்ன ஆப்பிள் ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்பிள் ஃபோனை வச்சுக்கிட்டு ஏன்னா ஆப்பிள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது அங்கே உங்களுக்கு சோர்ஸுக்கு தெரியுன்னது டெஸ்டினேஷனுக்கு தெரியுன்னு நீங்கள் மறந்துட்டு, டெஸ்டினேஷன்னா நான் அந்த பக்கம் பேசுகிறேன். என்ன நான் கம்ப்யூட்டரில் பேசுனதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி இருக்குன்னு நான் எப்படி இருப்பேன்? இதே வேலையை செய்கிறவன் நான் எப்படி இருப்பேன்? அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் இங்கே கள்ளக்குறிச்சியில் உட்காந்துக்கிட்டு கிளை சபை அப்படின்னு பேசின்னு இருக்கீங்க. கிளை சபை அப்படின்னா 1 கோடி ரூபாய் இன்னைக்கு ஏன்னா விபச்சாரம் பண்ணுறவனுக்கு 1 கோடி ரூபாய்க்கு தான் பொண்டாட்டி பேரில் புது வீட்டை வாங்கி கட்டிட்டு உக்காந்து இருக்காப்புல 10 வருஷமாக. அதை இடிச்சிட்டு என்ன இல்லைன்னா அந்த வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த மாதிரி உன்னை மாதிரி பிறர் நேசிக்கணும்னா பூமா எங்கே போனான்? திண்டுக்கல் பூமா என்ன ஹேண்டிகேப்டு அந்த பொம்பளை எங்கே போனான்? ரஞ்சன் நாங்கள் பார்த்துப்போம், எங்கள் சபை தாங்கும் அப்படின்னால எங்கே போனாங்க? உங்கள் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வீணாக போனவங்க தான் நிறைய பேர் இந்த 20 வருஷத்தில். சன்னி, நீங்கள் உண்மையிலே நான் இயேசுக்காக தான் இருக்கிறேன். என் கூட இருக்கிறவன் என் சபையில் எவன் நல்லவனும் கெட்டவனும் ஏன்னா இந்த உருடை பவுடர் அடிய நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் இயேசுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒயின் ஷாப்புக்குள்ளார தான் இருக்கிறேன். ஏன்னா நான் தண்ணி அடிக்கிறது கிடையாது. ஆனால் ஒயின் ஷாப்புக்கு நான் ஒயின் ஷாப்பில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நான் ஊற்றி கொடுத்துக்கிட்டு ஏன்னா நான் அந்த வேலை பார்ப்பேன். அதனால் என்னை யாரும் தப்பாக எடுக்காதீங்க அப்படின்னா உங்களையும் குடிகாரனாக தான் வெளியேந்து பார்க்குற ஜனம் பார்க்கும்.
அப்படி தான் இந்த யூடியூப்பில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இதை கிளை சபை, தலை சபை, பொண்ணுக்கு சபை அப்படின்னு பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு ஏழை தன்னுடைய வறுமை போக்குறதுக்காக பேய் வேஷம் போட்டு 2 பேர், பவுல் பாண்டியும் டிஎல்சி பாண்டியும் என்ன 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுருக்குறாங்க. உண்மையான ஆண்டவர் என்ன இந்த பவுடர் அடிக்கிறக்குள்ளே இருந்திருந்தாருன்னா, டேய் இவங்க 2 பேரும் நாடகம் போடுறாங்கன்னது ஏன் இந்த பவுடர் அடிக்கிற கெல்டனாகி ஏன் காட்டி கொடுக்கல? உண்மையான பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னி? இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க, இல்லை இப்போ மற்ற படித்த முட்டாள்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு சுயநலம் இருக்குது. அதுக்காக இந்த பொண்ணுக்கு சபைக்குள்ளார, நாடக சபைக்குள்ளார உட்காந்து இருக்கீங்க. இதுதான் மேட்ரு, இதுதான் ஃபேக்ட்டு. அதை உங்களால் ஒத்துக்க முடியல. எது உங்களால் சன்னியை ஒத்துக்க முடியல. கேட்டால் என் ஃபோட்டோவை போட்டு பேசாதீங்க, என்ன போட்டு பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க. ஒன்று அனலாக இருக்கணும், இல்லைன்னா குளிராக இருக்கணும். எது ஒன்று அனலாக இருக்கணும், இல்லைன்னா குளிராக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் உலகத்தானே இருப்பேன், ஏசுக்குள்ளார இருப்பேன்னா, நான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வச்சுன்னு இருப்பேன்னா நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? பூனை கண்ணு முடிச்சுன்னா இந்த உலகமே இருண்டு போச்சுன்னு நினச்சிக்குவான். அது மாதிரி நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. ஏன்னா ஏழைக்கு கொடுக்குறதுன்னு சொன்னதெல்லாம் பைபிளில் இயேசு தான் சொன்னார், மனுஷன் சொல்லலை. ஏன்னா இந்த பவுடர் ஏரியா சொல்லலை. அவர் சொன்னதை எடுத்து போட்டு டூப்ளிகேட் பண்ணி ஒரிஜினல் சீடியை காப்பி சீடி போட்டுன்னு நீங்கள் விற்றுன்னு உட்காந்து இருக்கீங்க இயேசு பேரை சொல்லிக்கிட்டு. டிஎல்சி பாண்டி கூட படித்த நபர், ஃப்ரெண்டு, அவர் சொல்கிறாரு, இவன் மனம் திருந்தெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, இங்கேயும் போய் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் நான் போனது இந்த நாடக சபைக்குள்ளார அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆடியோவை கேட்டுட்டும் நீங்கள் மனம் திரும்பலை, இல்லை இந்த ஆடியோவை கேட்டுட்டும், அதாவது தன்னோட சுயநலத்துக்கு வரவங்க வரட்டும், அது தப்பு கிடையாது, ரைட்டா? நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அதுதான் மேட்ரு எனக்கு. அதனால் சன்னி நீங்கள் மனம் திரும்பிக்கோங்க, ஓகேவா? அதை தவிர நான் வேறு எதுவும் சொல்லத்துக்கு கிடையாது. அதாவது எனக்கு நல்லது சொல்கிறீங்க, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஏன்னா நான் உலகத்தானான் தான் அப்படியா சன்னி அப்படின்னு சொல்லிட்டு வாயையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் மனம் திருந்தணும், உங்கள் குடும்பம் மனம் திருந்தணுன்றதுக்கு தான் என்ன இந்த ஆடியோவை போட்டு விட்டது. மெயின் உங்களுக்கு இது ஃப்ரான்ஸில் ஒரு புலி வந்திருக்குல்ல, இந்த மாதிரி ஆள்லாம் ஏமாறுறது. என்னமோ அவன் ஏமாற்றின்னு இருக்கான், என்ன பைத்தியக்காரன் இந்த பாவாடை எல்லாம் கூட சுற்றின்னு இருக்கானுங்க பார்த்தியா? அங்கே ஒரு மென்டல் பிரபு, இவனுக்கெல்லாம் கைட்டு போயிட்டான் வச்சுக்கோயா, அவனுக்கு உண்மையான நிலைமை உங்களுக்கு வெளிப்படும். ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், இப்படி தான் இருப்போம் அப்படின்னா புடவை கட்டின்னு போக வேண்டியது தான் நீங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சுக்கிறேன்.